போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பாண்டி என்பவருக்கு சிறை தண்டனை. கடந்த வியாழக்கிழமை காலை 9 மணி அளவில் போதைப் பொருளை மாற்றும் பொழுது திருநெல்வேலி GH அருகில் போலீசிடம் கையும் களவுமாக சிக்கினார். நான் பார்க்கும்போது பாண்டி அங்கதான் இருந்தான். நான் டாக்டர் கிட்ட போய் அவரை கூட்டிட்டு வரதுக்குள்ள அவனுக்கு கான்சியஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போயிட்டான். அந்த பாண்டி GHல இருந்து தப்பிச்சிட்டான்னு சொன்ன இடமும் டைமும் பாண்டி போலீஸ் அரெஸ்ட் பண்ணதா சொல்லி இந்த பேப்பர்ல போட்டிருக்க இடமும் டைமும் ஒன்னும் ஒத்து போதே. அப்போ பாண்டி GHல இருந்து தப்பிச்சு வந்து போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாரோ? இது உடனே லக்ஷ்மி அத்தைக்கு போன் பண்ணி சொல்லணும். சொல்லவி. அத்தை, ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு காலையில வந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. டிரைவர், அந்த நியூஸ் பேப்பரை கொடுங்க. ஆமா அபி, நீ சொல்றது சரிதான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போன பாண்டிய போதைப் பொருள் கடத்திருக்கான்னு போலீஸ் தப்பா அரெஸ்ட் பண்ணிருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. அபி, பேப்பர்ல பாண்டி போட்டோவை போலீஸ் போட்டிருந்தாங்கன்னா நமக்கு ஈஸியா இருந்திருக்கும். பரவாயில்ல, நான் இன்னைக்கே ஜெயிலுக்கு போய் ஜெயில இருக்கிறது நாம தேடுற பாண்டியான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். அத்தை, ஜெயில இருக்கிறது நாம தேடுற பாண்டியா இருக்கணும். அப்பதான் இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். நான் என் சஞ்சீவ் கூடவும் சேர முடியும். நீ கவலைப்படாத அபி. ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா ஜெயில இருக்கிறது நாம தேடுற பாண்டியா இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. நான் ஜெயிலுக்கு போய் பாண்டிய பாத்துட்டு வந்து உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க அத்தை. ஏங்க, இந்தாங்க காப்பி. மாமா ரெடியா? ரெடி. சரி வாங்க மாமா போலாம். இரு. வாங்க மாமா. அத்தை, என்ன முத்தழகு, கல்யாண ஜோடி மாதிரி புது உடையெல்லாம் உடுத்திக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? அது வந்துட்ட நானும் மாமாவும் சாமி கும்பிட நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கா? என்ன திடீர்னு? மாமா, சாமியை பார்க்க நேரம் காலம்லாம் வேணுமா? தோணுச்சுன்னா போய் பாத்திர வேண்டியதுதான். அதுக்கு இல்லம்மா. மாமா, சும்மா கேள்வி கேக்குறத விட்டுட்டு எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா திடீர்னு ஆசீர்வாதம் எல்லாம் கேக்குற? ஏங்க, சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேக்குது. ஆசீர்வாதம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு? வாங்க என் பக்கத்துல வந்து நில்லுங்க. மாமா வாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இப்ப எதுக்கு இதெல்லாம்? வாங்க மாமா வாங்க. நல்லா நல்லா இருமா. அத்தை, மாமா நாங்க போயிட்டு வரோம். வரோம். சரிடா பாண்டி. எல பாண்டி, கோயிலுக்கு போகும்போது இப்படி தடுக்குதே, கொஞ்ச நேரம் உட்காரு. பாண்டி, வெளியில போகும்போது இப்படி தடுக்குதே, அபசகுணம் மாதிரி இருக்குப்பா. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. என்ன இவங்க அபசகுணம் அது இதுன்னு சொல்றாங்க? மாமா, அபசகுணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களே ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. மாமா நீங்க வாங்க மாமா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஏய் முத்தழகு, எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. இன்னைக்கு கோயிலுக்கு போக வேண்டாம், நாளைக்கு வேணா போலாமே. என்ன மாமா நீ கோயிலுக்கு கிளம்பிட்டு இப்ப போவேணான்னு சொல்ற? நான் வேணா உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன், அதை குடிச்சிட்டு நம்ம கோயிலுக்கு போலாம், சரியா? இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏய், ஏன் இப்படி அடம் பிடிக்கிறானே தெரியல. அதான் எனக்கு புரியல. இந்த மாமா தண்ணி குடி. முத்தழகு சொன்னா கேளு முத்தழகு. மாமா இந்த புடி. சரி வா மாமா, நம்ம கோயிலுக்கு போலாம்.
சரி சரி வரம்பா போயிட்டு வாங்கப்பா வரம்பா. ம். வா. மேகலை முத்தழகு கையில எதுக்கு பை எடுத்துட்டு போறா? ஏங்க கோவிலுக்கு போறாங்கல்ல, ஏதாவது பூசை சாமானா இருக்கும். பார்த்தா அப்படி தெரியலையே. ஆ? சும்மா ஏதாச்சும் கேள்வி கேட்காம வயலுக்கு கிளம்புங்க, நேரம் ஆகுதுல்ல. அபி வீட்டு கதவு இன்னும் திறக்கல, தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில்ல வச்சு எனக்கும் என் மாமாக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும். அதுக்கு பிறகு நான் என் மாமா கட்டின தாலியோட அபி முன்னாடி வந்து நின்னா அபியால ஒன்னும் பண்ண முடியாது. அவன் இந்த ஊரை விட்டே போயிடுவா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க சந்தோஷமா வாழலாம். முத்தழகு முத்தழகு என்ன வச்சிட்டு இருக்க? இதோ வா, வர வா. மாமா. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் நான் பாண்டிய பார்க்க வந்திருக்கேன். நீங்க பாண்டிக்கு என்ன வேணும்? பாண்டி எனக்கு வேண்டப்பட்ட பையன். ம். இந்தாங்க. சரிங்க மேடம், நீங்க விசிட்டர் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் பாண்டிய வர சொல்றேன். ஓகே தேங்க்யூ சார். ஏல பாண்டி, உன்னை பத்தி பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கியா? படிக்கிறேன், கேக்குறியா? பாண்டி என்ற நபர் கடந்த வியாழனன்று காலை 9 மணி அளவில் போதைப் பொருள் மாற்றும் பொழுது திருநெல்வேலி ஜிஹெச் அருகில் போலீசாரிடம் கையும் களவுமாக பிடிபட்டார். என்னல பாண்டி, இவ்வளவு ஈஸியா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட? இல்ல பாண்டி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காகவே. என்ன பார்க்கவா? யாரு? எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவங்க தாயா, கொஞ்சம் வெரசா வாழ. ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி, ஓம் பூசாரி ஐயா. ஆதிபராசக்தியே போற்றி. ஓம் சரி, இந்தாங்க. இத வரமா. ஐயா, இந்த தட்டை சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. சரிம்மா. மாமா, கண்ணை மூடி சாமி கும்பிடு. ம். ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அபயம் தருபவளே போற்றி, ஓம் அசுரரை வென்றவளே போற்றி, ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி, ஓம் அமரரை காப்பவளே போற்றி, ஓம் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி பணிந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்க மருந்தே அமரபெரு விருந்தே பணியே நிமிர்வரணி அம்மா, பத்மபாதம் பணிந்த. எனக்கும் என் மாமனுக்கும் இப்ப நடக்க இருக்கிற கல்யாணத்தை நீதான் துணை நின்னு நல்லபடியா நடத்தி வைக்கணும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பரென்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. மாமா, ம்? இந்தா மாமா, என்ன முத்தழகு? இந்த பாக்ஸ திறந்து பாரு, அப்புறம் உனக்கு எல்லாமே புரியும். ம். என்னவே பாண்டி, வார்டன் தான் உனக்கு வேண்டப்பட்டவங்க பார்க்க வந்திருக்காருன்னு சொன்னார்ல, போய் பாரு. நான் இங்க ஜெயில்ல இருக்கிறது என்ன வேண்டப்பட்டவங்க யாருக்கும் தெரியாது.
அப்புறம் எப்படி எனக்கு வேண்டப்பட்டவங்க என்னை பார்க்க வருவாங்க? இப்ப என்னை பார்க்க வந்திருக்கிறது என்ன கொல்ல பார்க்குற ஆளுங்க. உன்னை கொல்ல பாக்குறாங்களா? என்னவே சொல்ற? ஆமா, என்னை யாரோ கொல்ல பார்க்குறாங்க. அது யாருன்னு தான் எனக்கு இன்னும் தெரியல. எனக்கு என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே விளங்க மாட்டேங்குது. யாரை நம்புறது, யாரை நம்பாம இருக்கிறதுன்னே தெரியல. வைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு அம்புட்டு பயம் இருந்தா யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு வார்டன் கிட்ட சொல்லிரு. இல்ல, நான் ஜெயில இருக்கிற விஷயம் தெரிஞ்சு ஒரு ஆள் என்னை பார்க்க வந்திருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பா என்னை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அவங்க எதுக்காக என்ன விஷயமா இங்க வராங்கன்னு நான் விளங்கிடணும். அப்பதான் என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். உன்னை பார்க்க வந்திருக்கிறவங்கள நீ பார்க்க கூடாதுன்னு சொல்ற. அவங்க வந்த விஷயம் உனக்கு தெரியணும்னு சொல்ற. அது எப்படிவே முடியும்? இல்ல, எனக்கா நீ ஒண்ணு செய்வியா? இல்ல, என்ன செய்யணும்? என்னை பார்க்க வர்ற ஆளுகிட்ட நீ தான் பாண்டின்னு போய் நில்லு. என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்கன்னு விசாரி. ஆ, நீயும் என்னை பார்க்க வந்த ஆளும் என்ன பேசிக்கிறீங்கன்னு நான் மறைஞ்சது கண்டுக்கிட்டேன். அந்த ஆள் எனக்கு வேண்டப்பட்ட ஆளா இருந்தா நானே வந்து அவங்க கிட்ட பேசுதேன். இல்ல தப்பான ஆளா எனக்கு பட்டா நான் வரல. நான் ஜெயிக்க பண்றேன். நீ அவங்க கிட்ட நான் தான் பாண்டி, உங்களை எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி மழுப்பிட்டு வந்துரு. சரில. இதை நான் ஏன் சொல்லுதேன்னா, நீ இப்படி பண்ணாதான் நான் ஜெயில இருக்கிற விஷயம் என்னை கொல்ல பார்க்குறவங்களுக்கு தெரியாது. சரி பாண்டி, நீ சொன்னபடியே செஞ்சு போடுறேன். முத்தழகு, என்ன இது? நீ இப்ப என் கழுத்துல கட்ட போற தாலி மாமா இது. என்ன சொல்ற நீ? ஆமா மாமா, இப்ப நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். இந்த அம்மனை மனசுல நினைச்சிட்டு அந்த தாலிய என் கழுத்துல கட்டு மாமா. முத்தழகு, இப்பதான் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சுல்ல, அப்புறம் ஏன் அவசரப்படுற? நான் அவசரப்படல மாமா, முந்திக்கிறேன். என் வாழ்க்கையை காப்பாத்திக்க நான் முந்திக்கிறேன். அந்த அபி நம்ம கல்யாணத்தை நிறுத்த, நம்ம கல்யாணத்து அன்னைக்கு உன் மேல பொய் கேஸ் போட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப திட்டம் போட்டிருக்கான் மாமா. அதான் மாமா, அந்த அபி முந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த தாலியை என் கழுத்துல கட்டி இப்பவே என்ன உன் பொண்டாட்டி ஆக்கிடு. அதுக்கப்புறம் அந்த அபியால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ நம்ம ஊரை விட்டே போயிடுவா. அதான் மாமா சொல்றேன், இந்த தாலியை என் கழுத்துல கட்டு. என்ன மாமா யோசிக்கிற? அந்த தாலியை என் கழுத்துல கட்டு மாமா. முத்தழகு, நீ அவசரப்படுற. முள்ளு குத்துதேன்னு யாரும் விவசாயம் பண்ணாம இருக்க மாட்டாங்க. இந்த அபி ஒரு ஆளுன்னு அவளுக்கு பயந்துகிட்டு இந்த கோவில வச்சு உங்க கழுத்துல தாலி கட்ட சொல்றியா? இங்க பாரு முத்தழகு, உன் அப்பா அம்மா ஏன் அப்பா அம்மான்னு யாருமே இல்லாம இப்படி நான் தன்னந்தனியா தாலி கட்டணுமா? இப்படி நடந்தா அவங்க எல்லாம் நம்ம மேல கோவப்பட மாட்டாங்க? மாமா, நீ அதை பத்தி கவலைப்படாத. அப்பா அம்மா அத்தை எல்லார்கிட்டயும் நான் பேசிக்கிறேன். நீ கழுத்துல தாலி கட்டு மாமா, அது எனக்கு போதும். வேணாம் முத்தழகு, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நமக்கு எந்த குழப்பமும் இல்ல. குறிச்ச தேதியில ஊரை கூட்டி கல்யாணம் பண்றதுதான் சரி. மாமா, குறிச்ச தேதியில அந்த அபி நமக்கு கல்யாணம் நடக்க விட மாட்டா மாமா. நம்ம கல்யாணம் அன்னைக்கு அந்த அபி உன் மேல கேஸ் போட்டு உன்னை உள்ள தலை பாக்குறான். அது புரியாம நீ பேசுறியே மாமா. நான் பார்க்காத கேஸா? அந்த அபியால நான் ஒன்றும் பண்ண முடியாது. விபர முத்தழகு, நீ அவளை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நீ விடு, வா வீட்டுக்கு போலாம். முடியாது மாமா, நீ கழுத்துல தாலி கட்டாம நான் இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன். முத்தழகு, புரிஞ்சுக்கோ, சொன்னா கேளு, வீட்டுக்கு வா. முடியாது மாமா, உன் விஷயத்துல நான் அசால்ட்டா இருக்க விரும்பல. எப்படியும் இந்த தாலிய நீ என் கழுத்துல கட்டதானே போற. அந்த தாலிய நீ இப்பவே என் கழுத்துல கட்டினாதான் என்ன? முத்தழகு, சொன்னா கேளு. நீ எனக்கு வேணும்.
அபி ஏதாச்சும் பண்ணி உன்னை கொத்திட்டு போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன புரிஞ்சுக்கோ மாமா. தயவு செஞ்சு இந்த தாலி என் கழுத்துல கட்டு மாமா. மாமா யோசிக்காத மாமா. நம்ம கல்யாணம் இப்ப நடக்கலனா எப்பவுமே நடக்காதோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நீ என் கழுத்துல தாலி கட்டுவேன்னு உன்னை நம்பி வந்துட்ட மாமா. நீ என்னை ஏமாத்திராத மாமா. சரி, நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் நம்ம கல்யாணம் இப்படிதான் நடக்கணுங்கிறது உன் இஷ்டம்னா நான் ஒத்துக்கிறேன். நான் இந்த தாலியை இப்பவே உங்க கழுத்துல கட்டுறேன். வா. இங்க வா. நான் இங்கேயே நிக்கிறேன். நீ உள்ள போய் அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடுற. சரி பாண்டி. சொன்னதெல்லாம் மறந்துடாத. ஓ. ம். இவன் யாரு? இவன் பாண்டியிலே. சொல்லுங்க, நீங்க யாரு? இல்ல, நான் பாண்டிய பார்க்க வந்தேன். நான் தான் பாண்டி. சொல்லுங்க, என்ன விஷயம்? இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. இவங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? வேண்டப்பட்டவங்கன்னு வேற சொல்றாங்க. என்ன வேவ் பார்க்க இவங்களை அனுப்பி வச்சிருப்பாங்களோ? என்ன பண்றது? சரி, வந்திருக்கவங்க யாருன்னு எனக்கு சரியா தெரியற வரைக்கும் இவங்களை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. நீங்க பாண்டியா? இல்ல, பேப்பர்ல போதை பொருள் அது இதுன்னு. ஆமா, போதைப் பொருள் கடத்தி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட பாண்டி நான் தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் தேடி வந்த பாண்டி இவன் இல்ல. தப்பான ஆளை தேடி வந்துட்டனோ? சொல்லுங்க, என்ன செய்தி? ஒண்ணும் இல்ல. சரி. ச்சே, என்ன இப்படி ஆயிடுச்சு? அபிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். அத்தை, அபி, அத்தை, என்னத்த ஜெயிலுக்கு போனீங்களா? பாண்டிய பார்த்து பேசுனீங்களா? இல்ல அபி, ஜெயில இருக்கிறது நாம தேடுற பாண்டி இல்ல. ஜெயில இருக்கிறது வேற ஒரு ஆளு. பேப்பர்ல வந்த நியூஸ பார்த்து நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். கவலைப்படாத அபி, தேடிக்கிட்டே இருக்கலாம். பாண்டிய பத்தி கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு செய்தி கிடைக்கும். சரிங்க அத்தை. கட்டு மாமா.